நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, எத்தனையோ பிறவி எடுத்தாச்சு. அப்பிறவைகளையெல்லாம் தாண்டி இப்போது மனித பிறவியிலே வந்து நிற்கிறது. இந்த உயிர் எல்லா உடல்களையும் அடைந்து கடைசியாக இவ்வுடலை வந்து சேர்ந்திருக்கிறது. பிறந்த போது அனைவரும் மகிழ்ந்திருப்பார்கள், வளர்ந்த போதும் நம்மை பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள். ஒரு காலகட்டத்திலே நாமும் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்திலே இருந்திருப்போம், எல்லாத்தையும் சார்ந்திருந்திருப்போம் இல்லையா? அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு காலகட்டத்திலே நம் வாழ்க்கையை நாமே முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வரும் பொழுது கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்நோக்க வேண்டியது இருந்திருக்கும். ஏனென்றால் நம்முள் அந்த உயிர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை அறிந்து கொள்ளாமல் அதில் இருக்கின்ற வேற்றுமையை மட்டும் உணரும் பொழுது அந்த வலியானது ஏற்பட்டிருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இந்த பிறவி எதற்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்து விடுகிறதான கிடையாது. ஒரு 190% பேருக்கு இந்த பிறவியை பற்றி சிந்திக்கின்ற அந்த தன்மை அப்படிங்கிறது வருவதே இல்லை. மாறாக வாழ வேண்டும், அதிலும் சிறப்பாக வாழ வேண்டும், அதிலும் பணம் புகழ் எல்லாம் பெற்று வாழ வேண்டும், இந்த மாதிரியே தான் சாதாரணமாக வாழ்க்கையை கடத்துகின்ற அனைவருக்குமே எண்ணங்கள் தோன்றும். அதில் தவறே இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத யோசிக்க தோன்றுகிறது. இந்த வாழ்க்கை எதற்காக இறைவன் கொடுத்தார், அல்லது யார் கொடுத்தது இந்த வாழ்க்கை, இதில் என்ன நடக்கப் போகிறது, இதன் சூட்சமம் என்ன, என்னுடைய கடமை யாது, இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லோராலும் எழுப்பப்படுவது இல்லை. ஒரு 10% மக்களால் மட்டுமே கேள்வியானது எழுப்பப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தால் அதில் 1% மட்டுமே அதை தேடி ஓடுகின்றோம். நம் வாழ்க்கையின் லட்சியம் யாது, எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அதில் 1% மட்டுமே ஓடுகின்றார்கள். அவ்வாறு ஓடுகின்ற அந்த 1% நபர்களே அவர்களின் எல்லையை தொட்டு பார்க்க ஆசையும் கொள்கிறார்கள். அவ்வாறு கொஞ்சமாக உணர்ந்து கொண்டாலுமே கூட இந்த பிறவியே வேண்டாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ பல விஷயங்களை யோசிச்சிருந்திருக்கணும். ஆசா பாசங்கள், அதே போல நன்மை தீமைகள், துக்கம், ஏமாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அனைத்தையும் உணர்ந்த ஒருவர் இறுதியாக ஒரு எல்லைக்கு வருகிறார் என்றால் இந்த பிறவி போதும் அப்படிங்கிற எல்லைக்கு ஆன்மீகத்தினுடைய தேடுதலின் முடிவாக அவருக்கு அந்த எண்ணமானது தோன்றுகிறது. அப்படிப்பட்டவரா நீங்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஒரு உன்னத நிலையை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி உணர்ந்து கொண்ட ஒருவர் இன்னொரு பிறவி வேண்டும் என்று கேட்பாரா அப்படின்னு கேட்டால் அது அவரவர் விருப்பமாக இருந்தாலும் பெரும்பாலும் அந்த தேடுதலின் உச்சத்திற்கு செல்லும் பொழுது, தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் அல்லவா, யார் அப்படிங்கிறத உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து கொண்ட ஒருவர் இனி ஒரு பிறவி வேண்டாம், இறைவா உன் பாதத்திலே நான் இளைப்பாற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவரது மனதிற்குள் ஓங்கி நிற்கிறதே தவிர மீண்டும் ஒரு பிறவியை கொடு அப்படின்னு அவர் கேட்பதில்லை. சில பேத்துக்கு ஆசைகள் இருக்கும், இன்னொரு பிறவி வேண்டும், அப்பிறவியிலும் நான் ஈசனை மறவாமல் இருக்க வேண்டும், ஈசனுக்கு சிவத்தொண்டு புரிந்திட வேண்டும், இந்த மாதிரி ஆசை உள்ளவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் தேவைப்படும். அவர்களுக்கு இன்னும் அந்த வாழ்க்கையில இறைவனை பற்றி அறிந்த அந்த உணர்விலை திளைத்திருக்கக்கூடிய இன்பமானது அவர்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு விதமான அனுபவத்தை சிவபெருமான் அனைவருக்கும் கொடுக்கிறார், இதுலையும் தப்பு இல்லை. ஆனா அதனுடைய இறுதி கட்டம் எது? இறைவனை சரணடைதல். இறைவனை சரணடைதல் எப்படி? எல்லாம் நீ என்று சரணடைதல். அவ்வாறு சரணடைவதற்கு ஒரு உடல் தேவை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பிறவியை கேட்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது பிறவியில்லா நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இன்னொரு உடலை கொடுத்து அந்த உடலை துன்பப்படுத்துவதன் மூலமாக இந்த உயிரையும் துன்பப்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கும் பொழுதுதான் இறைவனிடம் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்வது யாதெனில், இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம், இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம், கொடுத்த பிறவியிலே உன்னை உணர்ந்து என்னை உணர்ந்து அந்த உணர்விலே திளைத்திருக்க வேண்டும். சிவபெருமானே என்று சொல்லும் பொழுது ஆனந்த கண்ணீரில் நனைந்து விட வேண்டும்.
சிவபெருமானே அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே நீ என்ற உணர்விலே அப்படி திளைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களே எனதுள் மேலோங்கி இருக்க வேண்டும். மாறாக இந்த பொருள் சார்ந்த இன்பமோ அந்த அனுபவங்கள் சார்ந்த இன்பமோ எதுவும் தேவையில்லை எனக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். இந்த ஆனந்தத்தை பெறுவது அப்படிங்கிறது உறவுகளை எல்லாம் நீங்கி பெறுவது என்பது பொருள் அல்ல, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லோருமே மனதிற்குள் நினைத்துக் கொள்வது குடும்பத்தை விட்டுட்டு போயிடணும், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நண்பர் எல்லாத்தையும் விட்டு தனித்திருத்தல் வேண்டும். அப்படின்னா தனித்திருத்தல் என்பது உறவுகளை எல்லாம் பிரிந்திருப்பது பொருள் அல்ல. எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்விலிருந்து நீ தனித்து நிற்க வேண்டும். என்னால் ஆவது அப்படிங்கிறத தாண்டி இது இறைவனால் ஆவது அப்படின்னு தனித்து நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்ப இல்லறத்திலே இருந்தாலும் அதே போல குடும்பங்களோடு சேர்ந்து இருந்தாலும் இறை அனுபவத்தை மனதில் அனுபவித்துக் கொண்டு நடப்பதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் எல்லாம் இல்லை, எல்லாம் இறை செயல் என்று தனித்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த தனித்திருத்தலே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப முக்கியமும் கூட. ஏன்னா எல்லா விஷயங்களையும் அனுபவித்து ஆராய்ந்து அதனுள்ளே சிவம் எவ்வாறு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஒருவரால் மட்டுமே இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். சந்தோஷமா இருந்தால் தான் சந்தோஷம் என்னன்னு தெரியும், துக்கமா இருந்தால் தான் துக்கம்னா என்னன்னு தெரியும், கோவப்பட்டாதான் கோவத்தின் அடிப்படை எது அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி எல்லா உணர்வுகளையும் அனுபவித்தால் தான் அதன் ஆரம்பம் எது, அதன் முடிவு எது, அதனால் விளையக்கூடிய விளைவு என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப ஏதேனும் ஒரு உணர்வு தேவையில்லாமல் போயிடுமா? கட்டாயமா இறைவன் படைத்த எல்லாம் தேவைப்படும். அதை உணர்ந்து இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத அறிந்து அதை ஒதுக்கி வைப்பதும் அது நின்று தனித்து நின்று அதை வேடிக்கை பார்ப்பதுமே ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் வாழ்க்கையிலே. அப்படி ஒருவர் உணர்ந்து கொள்கிறார், இப்பிறவி இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகின்றார். அப்படிங்கும் போது அவருக்கு இந்த உலகத்துல எந்த குறையுமே இருக்காது. பார்க்கின்ற எல்லாமே எப்படி தெரியும்? இறைவனாகவே தெரிவார். செய்கின்ற செயல் யாவும் இறை செயலாகவே தெரியும். பார்ப்பது, உணர்வது, கேட்பது எல்லாமே இறைவனுடைய அந்த ஒரு அற்புதங்களாகவே தெரியும். பார்க்கின்ற உயிரெல்லாம் சிவமாக தெரியும். அது ஒரு உன்னத நிலை அப்படின்னு சொல்லலாம். பார்க்கின்ற உயிர்களை சிவமாக பார்ப்பது என்பது ஒரு உன்னத நிலை. அந்த நிலையை எட்டியவர்களுக்கு மனதிலே துன்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது, கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவர்களுக்கு வராது. ஏன்னா அவர்களிடம் குறையே இருப்பதில்லை. குறை என்பது எப்போது வரும்? ஏக்கம் இருக்கும் பொழுது, எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது, அந்த எதிர்பார்ப்பிலே சற்று தளர்வு ஏற்படும் பொழுதுதான் குறை உண்டாகிறது. நாம் தான் என்ன நினைத்து விடுகிறோம்? எல்லாம் இறை செயல், இறைவனே செய்கின்றார், எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அப்ப நிறைவடைந்த ஒருவனாக இருக்கும் பொழுது அவன் மனதிலே குறை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த குறையில்லாத சமயத்திலே அந்த உயிர் பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இறை அனுபவத்தை உணர்ந்து அதனால் அது பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இறைவன் இருக்கின்ற இடம் உங்களது மனதாக இருக்கும். அந்த ஆனந்தம் அளவில்லாததாக இருக்கும். அப்படின்னா அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கிறது, எல்லாத்தையும் அது நடைபெறுவது போலவே பார்க்கிறோமா அப்படிங்கிறத தான் நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்குது. உலகத்தில் ஒரு இயக்கம் நிகழ்கிறது என்றால் நம் பார்வையிலே ஒன்று நடப்பதாக தோன்றுகிறது, மற்றொருவர் பார்வையிலே அது வேறு வகையில் தோன்றும். மனதானது தூய்மையாக இருந்தால் மட்டுமே உள்ளதை உள்ளபடி நம்மால் உணர முடியும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்மளோட மனசில் எந்த குற்றம் குறையும் இல்லைன்னா ஒரு செயல் நிகழும் போது அதில் எந்த குற்றம் குறையும் நமக்கு தோணாது. இது நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்குங்க, கண்டிப்பாக தோணாது. மனமானது தூய்மையடைய அந்த மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும். தெளிவடையதெல்லாம் என்ன, இப்போ நல்ல கிணறு, குழம்பிய கிணறு உள்ள ₹1 நாணயத்தை போட்டு பாருங்கள், காசு இருக்கிறதே தெரியாது. கொஞ்ச நேரம் அதை அப்படியே அமைதியாக விட்டுருங்க. இந்த குப்பை கூலத்தை எல்லாம் அகற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணீரை அப்படியே விட்டுட்டோன்னா இந்த களங்கள் எல்லாமே கீழே போய் தங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய காசானது நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மனதானது தூய்மையடைய அது தெளிவடைய ஆரம்பிக்கும். மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும். எப்போது மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கிறதோ அப்போது தான் உள்ளதை உள்ளபடி நம்மால் பார்க்க முடியும். இயற்கையை
இயற்கையாக பார்க்க முடியும். ஏன்னா இயற்கையில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் யாவும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவே நிகழ்த்தப்படுகிறது இறைவனால். நாம் பார்க்கின்ற கோணத்தை மாற்றிக்கொண்டு வேறு காரணத்திற்காக நடக்கிறது என்பதை நாமே ஒரு புரிதலுக்கு ஆட்படுத்தி கொண்டோமே ஆனால் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்க போவதில்லை. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தூய்மை எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த தூய்மை இல்லாத நிலை எப்படி உண்டாகுது அப்படின்னா, மனசில் கோபம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குரோதம் இருக்குது, காமம் இருக்குது, இந்த மாதிரி துர் எண்ணங்கள் எல்லாம் நம் மனதினை போட்டு வாட்டுகிறது. அப்படிங்கும் போது அந்த மனமானது தூய்மையாக இருப்பதில்லை. அது ஒரு குழம்பிய நிலையிலேயே எப்பொழுதுமே காணப்படும். உண்மைதானுங்களே? இப்போ நம்ம மனசில் அன்பு அமைதி அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் அணுகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது நம்ம மனசில் உண்டாகும். அப்போ நம்ம எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டோம். எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு நம்ம எடுக்க மாட்டோம். மாறா மனசில் கோபம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தில் சட்டுன்னு நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. என்ன ஏதுனே யோசிக்காமல் முடிவெடுத்துருவோம். குடும்பத்தில் சண்டையாக இருக்கலாம், இல்லை நண்பர்களுக்குள்ள ஒரு மன வருத்தமாக இருக்கலாம். அந்த கோப நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மை அப்படியே மாற்றிவிடும். நம்முடைய குணத்தையே அது தலைகீழாக திருப்பி போட்டுவிடும். அதே இடத்துல இந்த காம குரோத எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா எப்போவுமே நம்ம யாரோ உண்மையாக நமக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அந்த குணமானது அங்கு மறைந்து அந்த இடத்திலே துர்சக்திகள் அல்லது அந்த கெட்ட எண்ணங்கள் மேலே உங்க ஆரம்பித்து விடும். அதனால தான் சொல்கிறது, மனமானது தூய்மையடைய மனம் எப்போ தூய்மையடையும்? இந்த காம குரோத எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அன்பு மட்டுமே அதில் குடிகொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது மனமானது தூய்மையடைகிறது. எந்த அளவுக்கு மனமானது தூய்மையடைகிறதோ அந்த அளவுக்கு மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு தெளிவடைய ஆரம்பிக்கிறதோ அப்போது மனமானது இந்த உலகத்திலே நிகழ்கின்ற நிகழ்வுகளை உள்ளதை உள்ளபடி பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது சாத்தியமாகும். இப்போ மனுஷன் ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு நினச்சானா எட்டி பிடிச்சிட்றானா இல்லையா? இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுது. அந்த தேவைப்படுதுங்கிற எண்ணமானது ஆழ் மனதிலே போய் பதிந்து விட்டால் கண்டிப்பாக அதுக்கு எப்பேற்பட்ட முயற்சியாவது செய்து அந்த 100 ரூபாயை சம்பாதித்து விடும். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா விட்டுருவோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பசி அடிக்கிறது, அவர்களுக்கு நம்ம உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு நாம் செல்கின்றோம் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்போ நாளைக்கு எனக்கு 100 ரூபாய் இருந்தால் தான் என் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடுனா நம்ம சும்மா உட்காருவோமான கிடையாது. அதனை நோக்கி முயல ஆரம்பிப்போம். இந்த 100 ரூபாயை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டுமே என்பதற்காக பல வழிகளை தேடி அலைவோம். அதே போல் நமக்கு ஒரு வேலையும் கிடைக்கும், அதன் பொருட்டாக அந்த 100 ரூபாயும் கிடைக்கும். அந்த 100 ரூபாயை வைத்து குழந்தைகளுக்கு மனைவிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடுவோம். அப்போ நம்ம எதை நோக்கி முயல்கின்றோமோ அதை நாம் அடைகின்றோம். இது சாதாரணமாக சொல்லப்படுறது. இப்போ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு குறிக்கோள் அப்படின்னு வச்சுட்டு தானே வாழ்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஒரு பையன் படிக்கிறான், ஒரு பெண் படிக்கின்றாள் என்றால் என்ன காரணத்திற்காக? இந்த வேலையிலே சென்றமர வேண்டும், இந்த அதிகாரம் எனக்கு வேண்டும், இந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை அவர்கள் வைத்து கொண்டு அதனை நோக்கி பயணிக்கிறார்கள். அது ஆழமாக பதிகின்ற பதிப்பை பொறுத்து எந்த அளவுக்கு அது ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதற்காக அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதற்கான பலனானது அங்கு கிட்டுகிறதா இல்லையா? கண்டிப்பாக அவர்கள் நோக்கம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. காரணம் அவர்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை. அவர்கள் எதன் பொருட்டு அந்த முயற்சியை செய்தார்களோ, எதன் பொருட்டு அதனை அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் அடைகிறார்கள். இந்த மாதிரி பொன் பொருள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கின்றது. பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கின்றது. அவர்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்றி வைக்கின்றது பிரபஞ்சம். ஆனால் மனுஷன் எப்போவுமே இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் சுற்றி திரிகிறான். அதுதான் பிரச்சனை. எல்லாமே இறைவனை கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறோம், இறைவன் நமக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் எல்லாமல் அந்த பரம்பொருளை நாம் சரணடைய வேண்டும் என்ற எண்ணமே இருப்பதில்லை. ஏன்னால் இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணிப்போம். இப்போ இறைவனை அடைய வேண்டும், இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டும் என்றால் அதனிலே நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கட்டாயமாக இந்த பிரபஞ்சமானது அதற்குமே ஒரு நல்ல வழியை விடும். பிரபஞ்சமானது அதற்கும் ஒரு நல்ல வழியை காட்டும். ஆனால் நம்ம என்னைக்காச்சும் அது மாதிரி எண்ணம் நம்ம மனசில் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்களேன்.
ஆன்மீக சாதகர்கள் நிறைய விஷயம் பேசினாலுமே கூட உண்மையாக இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள் இருந்தாலும் கூட அதனை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்களா அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே முதலிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அல்லது ஆன்மீகத்துக்குள் நுழைய வேண்டும், இனிமேலாவது தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கும் இந்த கேள்வியானது பொருந்தும். உண்மையாகவே நாம் இறைவனை அடைய நினைக்கின்றோமா அல்லது நம்மை நாம் இறைவனாக நினைத்து கொண்டு இங்கு போதித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போ ஒரு மனுஷன் இறைவனை அடைந்து விட வேண்டும், இறைவனோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு முழு முயற்சியை செய்கிறானோ அப்போ அவன் ஒரு கட்டுப்பாடோடு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றான். பல வழிகளிலே அவற்றை தேட ஆரம்பிக்கின்றான். அந்த தேடுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக நின்று விடுவது அல்ல. இப்போ எப்படி நீங்கள் ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சி அதுக்காக பிராயச்சித்தம் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீர்கள். அதுக்காக நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு, சாதாரண ஒரு கார் வாங்கிறதுக்கே பல விஷயங்களை இழந்தால்தான் அதை பெற முடிகிறது. அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு உயரிய தன்மை உடைய அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும், அவரை உணர வேண்டும், அவரை காண வேண்டும். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அதை எல்லாத்தையுமே சோதனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். அது சோதனையெல்லாம் தாண்டி நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். நம் உயிர் அதை எதிர்பார்க்கிறது. நம்முள்ளே இருக்கின்ற ஆன்மாவானது அந்த இறைவனை எதிர்பார்க்கிறது, அவரை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சமானது அதற்கான வழியையும் காட்டுகிறது. ஒரு மேலான விஷயத்தை பெறணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க கீழான குணங்களை விட வேண்டும். எது மேலான விஷயம்? இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாத்திற்கும் மேலாகப்பட்டவர். எல்லா பொருள்களோடு ஒப்பிடக்கூடாது சொல்கிறேன். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் தலைமை தாங்கக்கூடியவர் தான் சிருஷ்டிகர்த்தாவாகிய சிவபெருமான். அந்த மேலான இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்று நமக்கு தோன்றினால் கீழான சில எண்ணங்களை, நம் மனதிலே கொண்டுள்ள எண்ணங்களை நாம் விட்டாக வேண்டும். அப்படி அந்த கீழான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டால் நம் மனதானது தூய்மையடைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையடைய அது தெளிவடைய ஆரம்பிக்கும். எப்பொழுது மனமானது தெளிவடைகிறதோ அப்போது உள்ளதை உள்ளபடி இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இறைவனாகப்பட்டவர் சர்வவியாபி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் உறைந்திருக்கிறார். நம்ம எல்லா இடத்துக்கும் வர்றோம். ஆனால் எந்த இடத்துலையுமே இறைவனை நாம் பார்ப்பதில்லை, உணர்வதில்லை. காரணம், நம் மனமானது தெளிவாக இல்லை. மனமானது குழம்பிய நிலையிலே இருப்பதின் காரணமாக உள்ளிருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு முடியவில்லை. எப்பொழுது கீழான எண்ணங்களையெல்லாம் தவிர்த்து மேலான அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமானது இந்த மனதிற்கு வருகிறதோ, அந்த எண்ணமானது எப்பொழுது அப்படியே தீஜ்வாலையாக எரிகிறதோ, நான் இறைவனை உணர வேண்டும், அவரை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷம்னா கோபத்தை சொல்ல, அந்த விடாப்பிடிவாதமான தன்மையுடன் நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்திலே பிரபஞ்சமானது அதற்கும் நமக்கு வழிகாட்டும். நீ நினைக்க கீழான எண்ணங்கள் நம் மனதை விட்டு அகல அந்த மனமானது தூய்மையடையும் அளவிற்கு அது தெளிவடைகிறது. தெளிவடைந்த இடத்திலே அந்த இறைவனை உள்ளபடி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ மனமானது என்ன ஆகணும்? தூய்மை அடையணும் இறைவனை உணர்வதற்கு அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள்.